கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் அனுபவத்துலேருந்து தான். பிறவி பயணம் கூட அதுதான். பட் உங்களுக்கு ஐக்யூ ஸ்டேட், உங்களுடைய மூளைத்திறன், சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாக ஒன்று புரிய வரும். நம்ம இந்த பூமியிலேருந்து எதையும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. இந்த பூமியிலேருந்து நம்ம எடுத்து போக போகிறதில்ல. எதுவும் இங்கே நிலையானது இல்லை. எல்லா பொருளும் மாறக்கூடியது. நான் வச்சுன்னுக்கிற ஃபோனு மைக்ரோமேக்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி ஆப்பிள் 17 வரைக்கும் வந்துருக்குது. பொருள் எல்லாமே மாறின்னு இருக்குது. அப்போ எல்லாம் மாறினது என்ன செஞ்சுட்டு போகுதுன்னா, ஒரு பொருளுமே அதால் முடிந்த அளவுக்கு பித்தியாருக்கு உதவியாக இருந்துட்டு போகுது. ஒரு ஸ்பூனு பித்தியாருக்கு உதவியாக இருந்துட்டு போகுது, ஒரு மரம் பித்தியாருக்கு உதவியாக இருந்துட்டு போகுது, ஒரு செடி, ஒரு புல் எல்லாமே பித்தியாருக்கு உதவியாக இருந்துட்டு போகுது. அப்போ இங்கே படைக்கப்பட்ட எல்லா பொருளும் அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அது இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்குது தான். ஒரு பெண் ஆணுக்கு உதவியாக இருந்துட்டு புள்ள பெற்றுட்டு போகிறா, ஒரு ஆண் பெண்ணுக்கு உதவியாக இருந்துட்டு புள்ள பெற்றுட்டு போகிறான், வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான். குடும்பமே அப்படி தான் செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு உதவி செஞ்சு எடுத்துக்கு தான். தேடி போய் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாதுன்றதுனால வேண்டி தான் தேர்ந்தெடுத்து சிலருக்கு மட்டும் உதவி செய்யணும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து வச்சுது குடும்ப அமைப்பே. இதெல்லாம் புரிதல் நிமித்தமாக தான் எனக்கு இந்த உணர்வு வந்தது. எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம். ப்ளஸ் எல்லோரும் சொல்கிறதும் கடவுளை அடைந்தவர்கள் அல்லது கடவுளை அடைந்ததாக சொல்கிறவங்க, இல்லை புத்தகம் எழுதுனவங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள அப்படி தான் அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. இன்புற்று இருப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த குடுக்கத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, பித்தியார் வாழும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உங்கள் முன்னாடி ஒருத்தர் நல்லா ஆனானா நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குதுல்ல, அது அளவில்லாதது. முட்டாள் கூட நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க முடியும் உங்களால். ஏன்னா அந்த மாதிரியான மனம் நமக்கு. ஸோ பித்தியாருக்கு கொடுத்து பழகுனீங்கன்னா, இல்லை கொடுத்தனா நீங்கள் உங்கள் பொருளெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் வீடெல்லாம் மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்கணும்னு நினைப்புறது இல்லை, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ புரிதல் நிமித்தமாக தான் இது எனக்கு வந்தது. நான் புரிஞ்சுக்கிறேன். அது பிறவிலாகவும் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஒரு சாலையில் ஒரு விபத்துனா கூட்டமாக நின்றுடுறோம், சாலை போக முடியாமல் தடை செய்யப்பட்டது, நம்ம சேர வேண்டிய இலக்கை சீக்கிரமாக சேர முடியல, சாலையில் எல்லாம் சரியாக போயிட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருப்பேன். நான் நல்லா ஒரு பிரியாணி பண்ணிட்டேன், சாப்பிட முடியல, பக்கத்து வீட்டில் ஒப்பாரி வச்சு எழுதுங்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. இல்லை மரணம் இயல்பானதுன்னு புரிஞ்சிச்சு, இல்லை புரிய வச்சிட்டேன்னா எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம். இல்லை அந்த பிணத்தை எடுத்து தூங்கி போய் போட்டு பிறகு எல்லோரும் கொண்டாட்டமாக சாப்பிட்லாம். உங்கள் அசிங்கத்தை, உங்கள் தேவையற்ற எண்ணங்களை, நான் தான் பெரிய ஆளுன்ற திமிரை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கலாம். அந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும். ஸோ பித்தியார் வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வாழ்வோம் வாழ வைப்போம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி ஒன்று கூட ஆரம்பித்தேன். வல்லரசு கட்சின்றதுல என்னுடைய கோட்டை அப்படி தான் இருக்கும். மதம் மறுப்போம் மனிதம் வளர்ப்போம் சொல்கிறதுலையும் அங்கே அதுதான் பித்தியார் வாழ்கிறது தான். மதம் தான் நம்மளை பிரிக்குது, மதம் தான் சண்டையிட சொல்லுது, மதம் தான் நம்மளை நிம்மதி இல்லாமல் இருக்க சொல்லுது. இதெல்லாம் பித்தியார் வாழணுன்ற எண்ணத்துலேருந்து வந்தது. எல்லாருமே இது ஈஸி. கொடுக்குறதுன்னா நீங்கள் பணத்தெல்லாம் கொடுக்க வேணாம், யாரை பார்க்குறீங்களோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை. யார் என்ன பார்க்குறீங்க, ரோட்டில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்க போகிறாங்கன்னா நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கிறாங்க, இன்னும் நல்லா இருக்கலாம், அப்படி பாருங்கள், இன்னும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.